வேலூர் மாவட்டத்தில் மா விவசாயிகள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என ஆட்சியர் லீலா அலெக்ஸிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து மாங்காய்க்கு டன் ஒன்றிற்கு 4000 ரூபாய் மானியம் வழங்கிய நிலையில் அதனை இவ்வருடம் ஜூலை மாதம் 8ஆம் தேதியிலிருந்து கணக்கிட்டு வழங்குவதாக அரசு அறிவித்துள்ளது. ஆனால் குறிப்பிட்டுள்ள தேதிக்கு முன்பே மாங்காய் அறுவடை முடிந்துவிட்டதால் மா விவசாயிகளின் நலன் கருதி மே மாதம் 8ஆம் தேதியிலிருந்து கணக்கெடுத்து மானியத்தை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மானியம் வழங்க கோரி வரதராமி பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது 50 விவசாயிகள் மீது தொடரப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மா விவசாயிகளிடம் ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர். இந்த மாங்காய் சென்ற வருடம் இந்த வருடம் விலை கடுமையான வீழ்ச்சியா இருந்தது. அதன் காரணமாக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆந்திரா மாநிலம், கர்நாடகா மாநிலம், நம்ம அண்டை மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் இந்த வருடம் 2 வருஷமா அவங்க மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் இணைஞ்சு அவங்களுக்கு மானியம் கொடுத்துருக்காங்க. ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்துருக்காங்க அவங்க விவசாயிங்களுக்கு. இந்த வருஷம் நம்மளுடைய மத்திய அரசும் மாநில அரசும் 2 பேர் இணைஞ்சு நமக்கு ஒரு டன்னுக்கு 4000 கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்ததுக்கு நம்ம முதற்கண்ணு தமிழ் மா விவசாயிகள் சார்பில் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஜூலை 8ல் இருந்து மானியம் கொடுக்கறதா அவங்க இப்போ கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜூலை 8க்குள்ளே பார்த்தீங்கன்னா அறுவடை முடிஞ்சுது. அதனால் மே 8லேருந்து கணக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் விவசாயிகள்லாம் கோரிக்கை கொடுக்குறோம் தமிழக அரசுக்கு. எங்கள் மானியத்தையும் உடனடியாக எங்களுக்கு வழங்குமாறு தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே குடிநீர் பதிக்கும் குழாய்கள் பதிப்பதற்காக சாலை ஓரங்களில் தோண்டப்படும் குழிகளில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைகள் சேதமடைந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காங்கேயம் அருகே பரஞ்சேர் வழி மற்றும் மரப்பாளையம் ஊராட்சிகளில் திமுக அரசு கடந்த பிப்ரவரி மாதம் 9 கோடி மதிப்பீட்டில் தொடங்கிய கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் 7 மாதங்களாகியும் முடியாமல் மந்தமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் குழாய்கள் பதிப்பதற்காக சாலை ஓரங்களில் தோண்டப்படும் குழிகளில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைகள் சேதமடைந்துள்ளன. விதிமுறைப்படி 3 முதல் 4 அடி ஆழத்திற்கு பதிலாக 1 முதல் 2 அடி மட்டுமே அரைகுறையாக தோண்டப்படுவதால் எதிர்காலத்தில் குழாய்கள் சேதமடையும் அபாயம் உருவாகியுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உடனடியாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் 9 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் திட்ட பணிகள் ஆரம்பித்து இதுவரைக்கும் இன்னும் வேலை முடியல. இந்த திட்டம் 6 மாத காலமாக ரொம்ப டெட் ஸ்லோவில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வேலையை துரிதப்படுத்தி உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும். இதில் ஒன்றும் ஒரு பிரச்சனை எப்படின்னா, இப்போ இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா போட்டு ஒரு வருடம் தான் ஆகுது. இந்த ரோட்டொட்டியே பறித்து ரோடை ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க. ரோடு ஒட்டியே பறிச்சுன்னா நாளைக்கு மழைக்காலங்களில் அந்த குழி பறிச்சதில் அந்த மண்ணு கீழே இறங்குச்சுன்னா ரோட்டை அரித்து ரோடு டேமேஜ் ஆகும். திரும்ப இந்த ரோடு போடுறதும் இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகுதுன்னு தெரியல. அதிகாரிகள் இது கண்டு காணாமல் இருக்கிறாங்க.